ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி தண்ணி குடிச்சிட்டு நம்ம வெயிட் செக் பண்ணி நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 100 days சேலஞ்சில் நம்ம இன்றைக்கி டே 12 தான் இருக்கும். 10 கிலோமீட்டர் ஓடைக்கு ஒவ்வொரு வார்மப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் பண்ணுற ஒவ்வொரு வார்மப்புமே பேசிக் வார்மப் தான். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். ஒவ்வொரு வார்மப்பு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு சைடில் உள்ள சதைகளும் எலும்புமே ஸ்ட்ரெச் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்பீடு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பெயினுமே எந்த ஒரு பெயினுமே கொஞ்சம் கொஞ்சமாக வராது. ஒவ்வொரு வார்மப்பு புதுசாக பண்ணுறவங்க முக்கியமாக அவங்களுக்கு பெயின் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதனால் எல்லா இதுவுமே ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு வழியாக எல்லா வார்மப்பும் முடிச்சிட்டோம். நம்ம கிளம்ப போகிறோம். ரன்னிங் போயிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நேற்று நல்ல மழை பெஞ்சுது. மழையில் நினைஞ்சிட்டோம். லாஸ்ட் 2 கிலோமீட்டர் இன்றைக்கி அதுவே நினைஞ்சிரும்னு நினச்சோம். மழையில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கிட்ட போகும்போது மழை குறைஞ்சிருச்சு. நல்ல நேரம் நேற்று மாதிரி ஆகலை. இன்னொன்று மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, நம்ம 100 days கண்டிப்பாக 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அந்த ஒரு மோட்டிவேஷனில், அந்த ஒரு வெறியில் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் எந்திரிச்சு ஓடுங்க. காலையில் 10 கிலோமீட்டர் வேண்டாம், மினிமம் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடுங்க. ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபிட்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு தான். காலையில் நம்ம இன்றைக்கி ராகி களி, கேரட் பொரியல், ஒரு 4 முட்டை சாப்பிடுவோம். நைட்டு மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு ரெகுலராக வைக்கிற மாதிரி சோறு, குழம்பு, அப்புறம் கேரட் பொரியல், இதில் இருக்கிற ஒரு முட்டை தான்.